இந்த பிணை என்பது வந்து அமலாக்கத்துறைக்கு ஒரு பக்கம் நெருக்கடி, இல்லை அடிப்படை முகாந்திரம் இருந்த வழக்கு என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப, இப்போ ஜனநாயகத்திலே அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர வேண்டிய ஒரு புள்ளிக்கு இதை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அதாவது இன்றைய அரசியல் சூழலில் திமுக வந்து செந்தில் பாலாஜி மேலதாளத்தோடு வரவேற்பது இளைய சமுதாயத்திற்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை கோடிட்டு காட்டி இதன்படி திராவிட ஆட்சி செயல்படும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இருக்கிறது. சரியா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு குற்றம் செய்தவர் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை பெற வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. அப்படிங்கும்போது சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தை மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அவரை பற்றி மேடைக்கு வந்து விழாவாரியாக இப்போ நந்தகுமார் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பேசுனீங்கிறது வந்து ரெக்கார்டு இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் மாற்றி மாற்றி பேசலாம். சரிங்களா? 1947 நடந்ததோ இல்லை 45 நடந்ததோ ஆவணப்படங்களை வைத்து கூட இன்னைக்கு வரலாறு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். காந்தி இப்படி இருந்தார், நேரு இப்படி இருந்தார், சுதந்திரத்துக்கு முன்னால் இப்படி இருந்தது, பிரிட்டிஷ் காட்சியில் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒரு உதாரணத்தை சொல்லும் நிலை வரும் பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எப்படி பேசினார், செந்தில் பாலாஜி என்பவர் மீது எப்படி பேசினார், அந்த ஆவணப்படம் வருங்காலத்தில். அதே செந்தில் பாலாஜியை 10 வருடம் எழுந்திருக்க முடியாத ஒரு திமுகவை எழுந்திருப்பதற்கு உதவிய, ஏதோ ஒரு தவறான வழியில் உதவிய அந்த செந்தில் பாலாஜியை எப்படி தூக்கி பிடித்து தான் மிசாவில் பட்ட கஷ்டங்களை விட இவர் வந்து 471 நாள் இருந்தது மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசும்பொழுது தன்னையே சிறுமைப்படுத்தி கொண்டு, தன் இயக்கத்தை சிறுமைப்படுத்தி கொண்டு, திராவிட மாடல் ஆட்சியின் உதாரணமாக இது போன்ற ஒரு செயல்கள் வருங்கால சந்ததியினர் இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ணன் வந்து பாலச்சந்திரன் எல்லாம் வந்து அவரு IAS இருந்திருக்காரு. அவரெல்லாம் பேசும்பொழுது நடுநிலையாக, அதாவது தவறு யாரு செய்திருந்தாலும் தவறுதான், அந்த தவறுக்குரிய தண்டனையை அவர்கள் பெற்றே ஆக வேண்டும். அவர்கள் பிணையில் வந்தார்களா இல்ல எப்படி வந்தாங்க, அவருடைய இத வந்து இல்ல அந்த இடத்துல ஒரு தவறான முன்னுதாரணத்தை உள்ளவர்களை அமைச்சர்களாக ஆக்கி நாட்டை ஆள்வதற்கு வழிவகுக்கக்கூடிய அளவில் சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடாது, அது கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆங்கிள் அவர் சொல்லியிருக்கணும். அவர் வந்து அவர் ஏன் அப்படி பேசலங்கிறது எனக்கு மன வருத்தம் இருக்கு. வருங்கால சந்ததிக்கு அண்ணர் போன்ற ஒரு IAS ஒரு IPS ஒரு வழிகாட்டிகளாக இளைஞர் சமுதாயத்தை வழிகாட்டும் பொழுது அவர்களுடைய அறிவுரைகளை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல அதுக்கு தான் நான் சொல்ல வர்றது, அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு நான் சேர்த்து சொல்ல வர்றேன். நீங்க உங்களுடைய கேள்விக்கும் சரி, இன்றைக்கு வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் தான், அவர் குற்றவாளி அல்ல. எந்த வழக்கு இன்னொரு பாயிண்ட் நாளைக்கு இல்ல முடிச்சறேன் நான் முடிச்சறேன் இல்ல நான் கேள்வி முடிச்சறேன். என்ன தண்டனைன்னு கேக்குறாரு, அவரே சொல்றாரு 4 வருடம் அப்படிங்கறாரு. 4 வருடத்துல 471 நாள் போயிருச்சுங்கறாரு. இன்னும் மீதி இருக்கிறது எவ்வளவு? 989. நான் அந்த இடத்துக்கே வரல. 989. அந்த இடத்துக்கே வரல. அதுக்கு என்ன அர்த்தம்? திரு ரவி, அப்ப என்ன அர்த்தம்னா என் கேள்வி உள்வாங்கிங்க. இஞ்சி போனா 4 வருஷம் ஜெயில்ல போடுவீங்க, அவ்வளவுதானே. நான் வந்து 471 நாள் கவர் பண்ணிட்டேன் சார். நீங்க என்ன இவ்வளவு தான இருக்கு சார். நீங்க தொடர்ந்து பேசலாம். என் கேள்வி பேசும்போது என் கேள்வியை உள்வாங்கிங்க. அதுக்காக சொல்ல நீங்க தொடர்ந்து பேசுங்க, அது ஒன்றும் இது இல்ல, தடை இல்ல. இப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு 3 ஆண்டு தண்டனை. சரி, நீங்க இப்படி யோசிங்க. சொன்னாரு ப்ளீஸ் நோட் அவுட். இல்ல குற்றம் நிரூபிக்கப்பட்ட தண்டனையா இருந்தா 3 ஆண்டுகள் சார். இல்ல சார் நான் முடிச்சிடுறேன். அப்படி தண்டிக்கப்படல, நிரபராதி விடுவிச்சிடறாங்க. நிரபராதி விடுவிச்சப்பட்டதுக்கு அப்புறம் இந்த 471 நாள் இழந்தார்ல, பட்ட கஷ்டம் இருக்குல்ல, என்ன சார் பலன்? சரி, நான் என்ன கேக்குறேன் பரிகாரம் இருங்க. உலகமே வந்து பாத்துட்டு இருக்குதுங்க, அவர் பணம் பெற்றுக்கொண்டு திருப்பி தரல அப்படிங்கறத, வழக்கு போட்டதை பாத்துட்டு இருக்குதுங்க. சரிங்களா? வழக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு நேரத்துல வரும்பொழுது நான் திருப்பி கொடுக்க தயாருங்கிறாரு, வழக்கு வாபஸ் வாங்கிக்கோங்கிறாரு. எப்படி எல்லாம் பல்ட்டி அடிச்சு எப்படி எல்லாம் பண்ணாரு, நான் கொடுக்க வேண்டியது இல்லைன்னாரு, வாங்கலன்னாரு, பண்ணனேன்னாரு. எல்லாம் பாருங்க, நிகழ்கால உயிரோடு சாட்சிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாரு? ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அத்தனை பேரிடமும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு உன்னால் செய்து கொடுக்க முடியவில்லை என்றால் திருப்பி கொடுத்திருந்தால் அந்த பிரச்சனை அப்பவே முடிந்திருக்கும். கோர்ட்ல வந்து கழுத்துல கத்தி வைக்கிறப்பதான் திருப்பி கொடுக்கறத பத்தி பேசுறாரு. நீங்களும் குறிக்கிறீங்க, பிரசன்னாவை குறிக்கிறாரு. ஒரு ஆளை திராவிடமாச்சு நடக்கிறது நீண்ட நேரமா நந்தகுமார் குறிக்கிறாரு. தூக்கிட்டு அவருக்கு வெஞ்சாமர உங்களுடைய கருத்துக்களுக்கு முன்பாக மக்களிடம் நாங்க ஒரு கேள்வியை முன்வைச்சிருந்தோம். ஆனா ED பத்தி நான் கமெண்ட் பண்ணல. ED பத்தி நீங்க பேசுற கமெண்ட் நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து பொதுப்படையாக
அரசியலில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வருங்கால இளம் சமுதாயத்திற்கு இது போன்ற நிகழ்வுகள் ஒரு முன்னோட்டமாவோ இல்ல தவறான முன்னுதாரணமா ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அறிவுரை. இல்ல அதுதான் சார், நீங்க குற்றவாளின்னு முன்னாடியே நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அதுதான் நீங்க சொல்றது தவறுன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், இருங்க ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. நான் என்ன சொல்றேன், பிரசன்னா பேசும்பொழுது என்ன சொல்றாரு, அதிகபட்சம் 4 ஆண்டு அப்படின்னு அவரே சொல்றாரு. சரியா, 7 ஆண்டு அப்படி சொல்றாரு. அது இருங்க நான் முடிச்சிடறேன். நான் என்ன சொல்றேன், 4 ஆண்டு 7 ஆண்டு அப்படிங்கிறாரு. அதுல அப்புறம் என்னங்கிறாரு, 7 வராது. அவர் வழக்கறிஞர், 7 வராது 4ங்கிறாரு. 4ல 471 நாள் போயிருச்சுங்கிறாரு. சரியா, அவரோட கணக்குப்படி பார்த்தா இன்னும் இருக்கிறது 989 நாட்கள் மட்டும்தான். அப்ப அவர் என்ன சொல்ல வராரு, ஒருவேளை அவர் குற்றவாளியாக இருந்தால், நிரூபிக்கப்பட்டால், ஆல்ரெடி 472 நாள் கிடைச்சிட்டாரு, 989 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து தெள்ள தெளிவாக சொல்கிறார். இல்ல அதுக்கு நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இதுல இருந்து ஒரு புரிதல் என்ன வருகிறது என்றால், அவர் ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் ஆல்ரெடி அவர் வந்து 471 நாள் கழிச்சிட்டாருங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. சரிங்களா, அப்ப அதுவே 50% அக்செப்டட் மாதிரி.